இப்போ அதாங்க சிலை செய்கிற இடம். இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் இதுக்கான பர்மிஷன் இதெல்லாம் இது பண்ணி கொடுத்ததுங்க. அன்றைக்கி பூமி பூஜை போட்டு 141 அடி தரத்துக்கு காணொலி மூலிமா காட்சி தந்தார். இது பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஆரணி மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்டில் அப்படியே ரோடு டச் பண்ணாலே அந்த சிலை அமைகிற இடங்க 2 ஏக்கரா. அப்படியே அந்த எதிர்க்க பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கெலாம் 5 ஏக்கராங்க. ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாக பார்க்கிங்க்கு 5 ஏக்கரா. அதனால் இந்த மாதிரி இடம் வசதி நல்ல ஒரு இதுவான அமைப்பு. அதனால தான் இந்த இடத்துல சிலை செய்யணுன்ற மாதிரி திடீரில் அந்த ஐடியா வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இதை பார்வையிடுறதுக்கு அதிகாரிங்க அந்த சிலை செய்கிற சபதி அவர்லாம் வந்திருக்காரு. மெயின் ரோடுங்க. எப்போ ஆற்காடு ஆரணி இந்த வழி போனாலே திருவண்ணாமலைக்கு போகிறவங்க, மேல்மருவத்தூர் போகிறவங்க, மேல்மலையனூர் போகிறவங்க எல்லாமே மெயின் வழிங்க. அது இந்த ரோட்டில் அப்படியே போகும்போது நம்ம சிலையை பார்க்கலாம். அதனால் இந்த பக்கம் போகும்போது வரும்போது அதுக்கான இது ஆதரவு எடுக்கலாங்க. 1968 தாங்க கிருபானந்த வாரியார் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போனாருங்க. 1968 அவனுடைய கல்வெட்டுலாம் கூட இருக்குதுங்க. அதன் பிறகு இங்கே வந்து தண்ணி கிடைக்காத போய்ட சரியான இதுவே இல்லை. ஒரு 25-26 போர் தண்ணி கிடச்சோம். தண்ணி போட்டோம், தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஒருத்தர் ஆயாதி பார்த்து இப்போ லாஸ்ட்டாக போன 2 வருஷத்துக்கு முன்னே போட்டதில் அவர் சொன்னார், ஜேஇ ஒருத்தர். அதன் பிறகு இந்த இடத்துல போர் போட்டோம். போர் வந்து ஏவி சாரதின்னு இந்த குவாரி உரிமையாளர் அவர் சொன்னோம். அவர் ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி போர் போட்டு பைப் லைனிங் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அவங்க கோயிலுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதுலேருந்து அந்த போர் இங்கே வந்தால் தண்ணி நல்ல மாதிரி கிடச்சா சிலை செய்கிறோம்னா அது தகுந்த மாதிரி அமைப்பாக தண்ணி கிடச்சிது. இப்போ இந்த 5 ஏக்கராவுக்கு பயிருக்கும் செடிங்க தென்னஞ்செடிலாம் எல்லாம் பயிர் வச்சுருப்பாங்க. அதுக்கும் தண்ணி சப்ளை ஆகுது, இங்கே கோயிலுக்கும் சப்ளை ஆகுது. அதனால் எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு டொனேஷனு அவர் கொடுத்து இந்த இது பண்ணி விட்டாருங்க போர். எங்கே போயிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா வேறு எங்கே போய் வருங்க. இது எப்படி அந்த பயிர் எப்படி போட போகிறோம்னு தெரியல. இந்த பயிர் தான் யாருக்கு கூட 5000 ரூபாய் அன்னதானம் போட போகிறேன்.